கேல் பிளாடர் மெரிடியன். பித்தப்பை சக்தி ஓட்டப்பாதை. பித்தப்பை என்பது கல்லீரலுடன் இணைந்து அதன் அடிப்புறத்தில் அமைந்துள்ளது. கல்லீரலுடனும் சிறுகுடலுடனும் இது நாளங்களினால் இணைக்கப்பட்டுள்ளது. கல்லீரல் உற்பத்தி செய்யும் பித்த நீரை சேமித்து கொண்டு உணவில் உள்ள கொழுப்பின் அளவினை அறிந்து பித்தப்பை செலவு செய்கின்றது. உடலின் காரசாரங்களை கையாள்வதிலும் உடல் உறுப்பின் புனரமைப்பு செயல்களிலும் கல்லீரலுடன் இணைந்து பணி செய்கின்றது. ஒரு பெண்ணோ ஆணோ பருவமடைவது, அந்தந்த வயதுகளில் பருவ உணர்வினை ஊக்குவிப்பது, புறச்சூழ்நிலை மாற்றத்திற்கு ஏற்ப சிந்தித்து செயல்படுவது போன்ற பணிகளையும் பித்தப்பையே செய்கின்றது. பலவீனமான பித்தப்பை அமையப்பெற்றவர்கள் கடும் பசி உள்ளவர்களாகவும் பரபரப்பு உள்ளவர்களாகவும் காரணமில்லா கோபத்தினை வெளிப்படுத்தும் நபர்களாகவும் இருப்பர். பித்தப்பையின் நோய்நிலை கண்களிலும் தலைப்பகுதியிலும் வயிற்று பகுதியிலும் உணர்விக்கப்படுகின்றது. உயிர் சக்தி பலம் மிக்க பித்தப்பை அமையப்பெற்றவர்கள் கண் பார்வை ஒளி நிறைந்த தீக்ஷண்யத்துடனும் தசை நார்கள் வலிமையுடனும் சிந்தனை திறன் மிக்கவர்களாகவும் விளங்குவர். பித்தப்பை சக்தி ஓட்டப்பாதையின் பயணம் பாதை கண்ணின் வெளிமுனைக்கு அருகே அரைச்சொன் தூரத்தில் துவங்கி காது குறுணுக்கி அருகே கீழ் இறங்குகிறது. பின்பு தலையின் பக்கவாட்டில் மேல் நோக்கி சென்று தலைமுடி எல்லை கோட்டிலிருந்து ஒரு சொன் தூரம் மேல் நோக்கி உள்ள புள்ளியை அடைந்து அதன் தொடர்ச்சியாக காதின் மேல் மடலினை நோக்கி கீழ் இறங்குகிறது. பின்பு காதின் மேல் மடலில் இருந்து 1.5 சொன் தூரத்தில் பக்கவாட்டு தலைப்பகுதியில் காதினை சுற்றி காதின் பின்புறம் காதின் கீழ் மடலுக்கு இணையான கோட்டில் நிற்கிறது. பின்பு காதை சுற்றிய பாதைக்கு இணையாக மீண்டும் தலையின் பக்கவாட்டு பகுதி வழியாக சென்று கண்ணின் கருவிழிக்கு நேர் மேலே புருவத்திலிருந்து 1.5 சொன் தூரத்தில் உள்ள புள்ளியை அடைகின்றது. பின்பு முன்புற முடி எல்லை கோட்டிற்குள் நுழைந்து மீண்டும் தலையின் பக்கவாட்டு பகுதியை சுற்றி கழுத்தின் பக்கவாட்டு வழியாக காரை எலும்பு குழிக்கு மேலே உள்ள புள்ளியை அடைகிறது. அதன்பின் தோள்பட்டையின் முன்பக்கவாட்டு வழியாக மார்பு பகுதியில் 7வது மற்றும் 8வது விலா எலும்புகளின் மத்தியில் உள்ள புள்ளியை அடைந்து அங்கிருந்து 12வது விலா எலும்பு முனையில் அமைந்துள்ள புள்ளிக்கு சென்று பிறகு சாய்வாக கீழிறங்கி தொப்புளின் மையத்திலிருந்து வருகின்ற படுக்கை கோடும் 11வது விலா எலும்பிலிருந்து வருகின்ற செங்குத்து கோடும் ஒன்றை ஒன்று வெட்டும் இடத்தில் உள்ள புள்ளியை அடைகின்றது. அங்கிருந்து பிட்டத்தின் 2/3 பங்கு வெளிப்பக்கவாட்டில் அமைந்துள்ள புள்ளியை கடந்து தொடையின் வெளிப்புற நடுப்பக்கமாக முழங்கால் வழியாக சென்று காலின் 4வது விரல் நகத்தின் வெளிப்புற நகக்கோண முனையில் முடிவடைகின்றது. இதன் தன்மை யாங் தன்மை. இணை உறுப்பு கல்லீரல். வெளிப்புற உணர்வு உறுப்பு கண். மொத்த புள்ளிகள் 44. பூதம் ஆகாயம் அல்லது மரபூதம். சக்தி ஓட்ட திசை மையத்திலிருந்து வெளிநோக்கி. சக்தி ஓட்ட நேரம் இரவு 11 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை. பித்தப்பை சக்தி ஓட்ட பாதையின் முக்கிய புள்ளிகள். பஞ்சபூத புள்ளிகள். GB34 நிலபூத புள்ளி. GB38 நெருப்பு பூத புள்ளி. GB41 ஆகாயம் அல்லது மரபூத புள்ளி. GB43 நீர்பூத புள்ளி. GB44 உலோகம் அல்லது காற்றுபூத புள்ளி. மற்ற சிறப்பு புள்ளிகள். GB44 சக்தியூட்டும் புள்ளி. GB24 பித்தப்பைக்கான முன்புற எச்சரிக்கை புள்ளி. GB25 சிறுநீரகத்திற்கான முன்புற எச்சரிக்கை புள்ளி. GB34 தசை மற்றும் தசை நாண்களுக்கான திசு ஆதிக்க புள்ளி. GB36 திறவுகோல் புள்ளி.
GB37 இணைப்பு புள்ளி. GB39 எலும்பு மஜ்ஜைக்கான திசு ஆதிக்க புள்ளி. GB40 சக்தி தேக்க புள்ளி. GB21 நாளமில்லா சுரப்பிகளை தூண்டக்கூடிய புள்ளி. பித்தப்பை சக்தி ஓட்டப்பாதைக்கான புள்ளிகளை பார்க்கலாம். GB1 டாங்ஸிலியாவ் பியூப்பிள் கிரேவிஸ். அமைவிடம் கண்ணின் வெளிமுனையிலிருந்து அரைச்சுண் வெளிப்பக்கவாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை கவனமாக கையாள வேண்டிய புள்ளி. ஊசியிடல் முறை 0.5 சுண் கிடைமட்டமாக வெளிநோக்கி. நோய்க்குறிகள் கண் கோளாறுகள், முகவாதம், தலைவலி, கன்ன நரம்பு வலி. GB2 டிங் ஏ மீட்டிங் ஆஃப் ஹியரிங். அமைவிடம் வாயினை மெல்ல திறக்கும் பொழுது காது மடலுக்கு முன்பாக ஏற்படும் பள்ளத்தில் காது குருணியின் கீழ் முனைக்கு அருகில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுண் செங்குத்தாக. நோய்க்குறிகள் காது கோளாறுகள், காது இரைச்சல், காது கேளாமை, தலைவலி, தாடையில் ஏற்படும் வாதம், தாடை பூட்டு நோய், முகவாதம், கன்ன நரம்பு வலி. GB3 ஷாங்குவான் above the joint. அமைவிடம் காதின் முன்புறம் கன்ன எலும்பின் மேற்புற ஓரத்திற்கு நேராக உள்ள பள்ளத்தின் மையத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுண் கிடைமட்டமாக கீழ்நோக்கி. ஆழமாக ஊசியிடுதல் கூடாது. நோய்க்குறிகள் காது இரைச்சல், காது கேளாமை, தலைவலி, பல்வலி, முகவாதம். GB4 ஹேண்ட் யான் ஜா செரினிட்டி. அமைவிடம் முன்புற பக்கவாட்டு தலைமுடி எல்லையின் முனையிலிருந்து இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுண் கிடைமட்டமாக. நோய்க்குறிகள் ஒற்றை தலைவலி, காது இரைச்சல், கலங்கிய கண் பார்வை, பல்வலி, தலைச்சுற்றல், வலிப்பு நோய். GB5 ஷுவான் லூ சஸ்பெண்டட் ஸ்கல். அமைவிடம் முன்புற பக்கவாட்டு தலைமுடி எல்லையின் முனையிலிருந்து காதினை நோக்கி வரையப்படும் வளைவு கோட்டில் 2.5 சுண் தூரத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுண் கிடைமட்டமாக. நோய்க்குறிகள் ஒற்றை தலைவலி, முக வீக்கம். GB6 ஷுவான் லே சஸ்பெண்டட் ஹேர். அமைவிடம் முன்புற பக்கவாட்டு தலைமுடி எல்லையின் முனையிலிருந்து காதினை நோக்கி வரையப்படும் வளைவு கோட்டில் 3.5 சுண் தூரத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. அதாவது GB4வது புள்ளியிலிருந்து GB7வது புள்ளிக்கு வரையப்படும் கோட்டில் 2.5 சுண் தூரத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுண் கிடைமட்டமாக. நோய்க்குறிகள் ஒற்றை தலைவலி, காது இரைச்சல், மூக்கில் நீர் வடிதல். GB7 ட்யூபின் க்ரூக் ஆஃப் த டெம்பிள். அமைவிடம் காது மடலின் மேல்முனையின் உச்சிக்கு இணையாக பக்கவாட்டு தலைப்பகுதியில் 1 சுண் முன்பக்கமாக இப்புள்ளி அமைந்துள்ளது. TW20 புள்ளியிலிருந்து 1 சுண் முன்பக்கமாக இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுண் கிடைமட்டமாக. நோய்க்குறிகள் தாடை வீக்கம், தாடை பூட்டு நோய், தலைவலி, வலிப்பு நோய். GB8 ஷியேகு லீடிங் வேலி. அமைவிடம் காது மடல் உச்சியின் மட்டத்திலிருந்து, அதாவது ட்ரிபிள் வார்மர் 20வது புள்ளியிலிருந்து 1.5 சுண் நேர் மேலே இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுண் கிடைமட்டமாக. நோய்க்குறிகள் ஒற்றை தலைவலி, காது கோளாறுகள், காது இரைச்சல்,
தலைச்சுற்றல். GB9 டியான் சாங் ஹெவன்லி ரஷிங். அமைவிடம் காது மடல் உச்சியின் மட்டத்திலிருந்து 2 சுன் தூரத்திலும் GB 8வது புள்ளியிலிருந்து அரை சுன் பின்பக்கமாகவும் இப்புள்ளி அமைந்துள்ளது. ஊசியிடல் முறை 0.5 சுன் கிடைமட்டமாக. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். நோய்க்குறிகள் தலைவலி, ஈறுகளின் வீக்கம், மனநலக் கோளாறுகள். GB10 ஃபுபாய் ஃப்ளோட்டிங் ஒயிட். அமைவிடம் GB 9வது புள்ளியிலிருந்து GB 11வது புள்ளி வரை வரையப்படும் வளைவு கோட்டில் GB 11வது புள்ளியிலிருந்து 1.5 சுன் மேலே இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுன் கிடைமட்டமாக. நோய்க்குறிகள் தலைவலி, காது இரைச்சல், செவிட்டு தன்மை. GB11 ஹெட் சியா இன் போர்ட்டல்ஸ் ஆஃப் த ஹெட். அமைவிடம் காது மடலின் மத்தியில் இருந்து 1.5 சுன் தூரத்தில் பக்கவாட்டு தலையில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுன் கிடைமட்டமாக. நோய்க்குறிகள் தலைவலி, காது இரைச்சல், காது கேளாமை, காது வலி.